சோளக்காட்டுக்கு கூட்டி போயிடுவேன். இந்த ஆளு சோளக்காட்டுல தான் நம்மளை விட்டுருக்குறாங்க. இடமெல்லாம் இருக்குது, இருந்தாலும் இருக்கட்டும். நீ யார தேடி வந்தா நீ யாரு? அப்படியா அண்ணா? எழுத்துக்குரியதோ திருப்புகள். திருப்புகளை ஈட்டவரோ அருணகிரிநாதர். அவர் கருணைவரோ முருகப்பெருமான். முருகப்பெருமான் பிறந்ததோ சரவண பொய்கை. சரவண பொய்கை என்றால் கங்கை. கங்கை தரித்தவன் ஈசன். ஈசன் என்பதோ ரிஷபம். ரிஷபத்தை படுத்ததோ பிரம்மா. பிரம்மா மனைவியோ கலைவாணி. கலைவாணி கையில் இருப்பதோ வீணை. வீணை என்றால் நாதம். நாதத்துக்குரியவனோ நாரதன். நாரதன் செய்வதெல்லாம் கலகம். கலகத்தை படித்தவன் தர்க்கன். தர்க்கன் மகளோ சக்தி. சக்தி கையில் இருப்பதோ கபாலம். கபாலத்துக்குரியவர்களோ அரக்கர்கள். அரக்கர்கள் செய்வதெல்லாம் அக்கிரமம். அக்கிரமத்தை அளிக்க சக்கரம். சக்கரத்தை விடுவரோ விஷ்ணு. விஷ்ணு அவதாரமோ 10. 10 தலை கொண்டவன் ராவணன். ராவணனை அளித்தவரோ ராமர். ராமர் கையில் இருப்பதோ சேது. சேது என்றால் அது கடல் ஓடும் சமுத்திரம்.